சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியம். எங்க சொல்லு. சர்ப்ரைஸ். சல்பைஸ். சல்பைஸ் இல்ல, சர்ப்ரைஸ். சொல்லு. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அது என் வாயிலே வர மாட்டேங்குது நந்தினி. அதெல்லாம் ட்ரை பண்ணா வரும். நீ முதல்ல இங்கிலீஷ் கஷ்டம்னு நீயே நினைச்சு பயப்படாத. புரிஞ்சு கத்துக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். அதனால ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ பயப்படாம கத்துக்க ஆரம்பிச்சாலே அது உனக்கு தானா வந்துரும். அப்புறம் அருள் ஏன் உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு தெரியுமா? நீ அவன் எது பண்ணாலும் பேசினாலும் பதிலுக்கு எதுவும் பேச மாட்டேங்கிற. அவன் முன்னாடி எப்பவுமே குற்ற உணர்ச்சியோட கூனி குறுகி நிக்கிற. அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் திரும்ப திரும்ப உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கான். இனி அருளை பார்த்து நீ கூனி குறுகி நிக்காத. அவன் சொல்றதும் செய்யறதும் உனக்கு பிடிக்கலனா உன் மனசுல பட்டத பேசு. அப்படி பேசினா மாமா கோச்சுக்க மாட்டாரா? கோச்சுக்கிட்டா பாத்துக்கலாம். நீ முதல்ல மனசுல பட்டத அவன் கிட்ட பேச ஆரம்பி. சரி. இனிமே சரின்னுலாம் சொல்லாத, ஓகேன்னு சொல்லி பழகு. ஓகே. குட். குட்னா நல்லது தானே? இப்ப சொல்லு. சர்ப்ரைஸ். சொல்லு. சர்ப்ரைஸ். சொல்லு. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். கரெக்ட்டா சொல்லிட்டியே. அதேதான். சூப்பர். அடுத்து எவ்வளவு அழகா இருக்கா. அத நீ இப்போ எப்படி சொல்லுனா, ஐயோ ஐயோ பார்த்துட்டாலே. இங்க சும்மா நின்னா ஏன் நிக்கிற, எதுக்கு நிக்கிறேன்னு கேப்பா. அப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆயிரும். இப்ப ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? சரி, நமக்குன்னே நேர்ந்து விட்டவன் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு அடிப்போம். நந்தினி, நீ இங்க இருக்கியா? நான் அங்க இருக்கேன்னு பார்த்தேன். என்ன நந்தினி? எதுக்கு நீ இங்க நின்னு என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? ஐயோ, நான் உன்னெல்லாம் பார்க்கல, போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். டேய், போய் சொல்லாதடா. நீ என்னதான் பார்த்த? நீ பார்த்தத நான் பார்த்தேன். அதையும் நீ பார்த்த. ஐயோ, அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதான் என்னையும் மீறி எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. சரி சரி, முறைக்காத. உனக்கு பிடிக்காட்டி இனிமே செய்ய மாட்டேன். ஆமா, வானதி ஏன் அருள்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா? நான் தான் அப்படி பேச சொன்னேன். நீ பேச சொன்னியா? நீ அவங்கள சேர்க்கணும்னு நினைக்கிறியா இல்ல பிரிக்கணும்னு பாக்குறியா? சேருது பிரியறது எல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க எதுக்காக ஆம்பளைங்களுக்கு அடங்கி போகணும்? நான் ஒன்னும் அடங்கி போகணும்லாம் சொல்லவே இல்லையே. எதிர்த்து பேசக்கூடாதுன்னா அதுக்கு பேரு அடங்கி போறது தானே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வானதி பேசுனது தப்பு இல்லதான், நான் தெரியாம சொல்லிட்டேன். அது பீரோவுக்கு பின்னாடிதான் மோடம் இருக்கு. பீரோவு யாரு மோடமுக்கு முன்னாடி வச்சான்னு தெரியலையே. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இவ்வளவு வெயிட்டா இருக்கு.
இதை தனியா தள்ள முடியாத போல இருக்கே. இவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? இல்ல வேணாம். எதுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஓவரா பேசுறா. ஐயோ, தள்ளினாலும் ஒரு பக்கம் தான் சாயுது. ஒரு ஆளால தள்ள முடியாது போல இருக்கே. They are conducting. வானதி, ஆ பீரோக்கு பின்னாடி தான் மோடம் இருக்கு. பீரோ கொஞ்சம் தள்ளணும். வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. சாரி மாமா, நான் படிக்கணும். ஏய், தனியா நகர்த்த முடியலன்னு தானே உங்ககிட்ட வந்து கேட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் வந்து படிக்கலாம்ல. அப்ப நீங்க எனக்கு படிக்க ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு பாடத்துல சில சந்தேகம்லாம் இருக்கு. உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, படி போ. போங்க. ஐயோ, முத்தம் மட்டும் கொடுத்தேன், நான் செத்தேன். என்ன கொன்னே போட்டுருவா. இப்ப என்ன பண்ணுவத? இதான் சாக்குன்னு எனக்கு முத்தம் கொடுக்கலையா? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? பீரோ ஆடி சாய்ந்ததுனால உன் பக்கத்துல வந்தேன், அது உனக்கே தெரியும்ல. அப்புறம் முத்தம் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ கொடுத்துருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். ஏய், இல்லன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. அப்பா,